அதிமுகவினுடைய சார்பில் இன்றைக்கு நம்முடைய இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்போம். ஒரு வழக்கறிஞராக உங்களின் பார்வை வைங்க. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தப்போ மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு இந்த மணிமண்டபம் மற்றும் அந்த வழிபாடு செய்வதற்கான ஒரு அமைப்பை கட்டடத்தை அங்கே கட்ட வேண்டும். எஸ்டேட்டில் அம்மாவுக்கு மிக பிடித்தமான இடம் அது. அங்கே கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதுக்கான அந்த பூஜைகளை செய்திருந்தார்கள். அப்போவே அதற்கான அனுமதி கேட்டு அரசுக்கு கலெக்டரேட்டில் அவங்க மனு கொடுக்கப்பட்டு இவ்வளவு நாள் அதை நிலுவையில் வச்சுட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னவோ இதை நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள். இது எப்படி இதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று நான் சட்ட வல்லுநர்களோடு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அப்படி இவங்க ரொம்ப நெருக்கடி செய்தால் இந்த மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை நீக்கிவிட்டு அடுத்தபடியாக நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இதை மிகச்சிறப்பாக செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு நல்ல செய்தியையும் மிக அழுத்தமாக வலிமையாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இதில் இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் அல்லது திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் சப்பை கட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மலைப்பிரதேசம், அதுங்களை கட்டுமானங்கள் செய்வதில் கட்டுப்பாடு, சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படி என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மைதான், கட்டுப்பாடுகள் மலை பிரதேசங்களில் கட்டடங்கள் கட்டுவதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்ன கட்டுப்பாடு? சாலையிலிருந்து எவ்வளோ அதிக தொலைவில் இருக்க வேண்டும். கமர்ஷியலாக இருந்தால் அது ஒரு வணிக பயன்பாட்டுக்காக இருந்தால் அதுக்கு நீங்கள் இப்போ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து தண்ணி எங்கே வருது, தண்ணி எப்படி வெளியே போகுது, அதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டு பெரிய பேரழிவு ஏற்பட்டு விடக்கூடாது. எவ்வளவு அங்கே மரங்களையோ வேறு பசுமை அந்த திட்டுகளையோ நீங்கள் அழிக்க போகிறீங்கன்ற கேள்வி இருக்குது. ரெண்டாவது, எத்தனை மாடி நீங்கள் உயரம் கட்டுவீங்க, அந்த அந்த வலுவை அந்த பழுவை மண்ணு தாங்குமா, அந்த மண்ணுடைய குவாலிட்டியை சொல்றது சாயில் குவாலிட்டியை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு சென்னையில் மாநிலம் தழுவிய அளவில் ஒரு அப்ரூவலுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே வரக்கூடிய சட்டங்களாக இருக்குது. ஒன்று தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஹில் ஸ்டேஷன் பில்டிங் ரூல்ஸு 1993. சரி. அதுக்கு முந்தினது தமிழ்நாடு ஹில்லி ஏரியா ஸ்பெஷல் பில்டிங் ரூல்ஸ் 1981. 2019 கம்பைன்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பில்டிங் ரூல்ஸு 2019 வந்திருக்கு. இப்போ ரீசண்டாக கூட 2024 7 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 3500 சதுரடிக்குள்ள நீங்கள் கட்டிக்கலாம், ஹாக்கா கமிட்டியுடைய அப்ரூவலில் வாங்கிக்கலாம் என்று சொல்லி இது இப்போ இந்த மாதிரி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கான ஒரு மணிமண்டபம், ஒரு இறந்து போன ஒரு மாபெரும் தலைவர், மக்களை நேசித்த தலைவர், அந்த தலைவர் நேசித்த ஒரு இடத்துல சொந்த இடத்துல பொதுச்சாலையோ தெருக்களோ எதுவுமே இல்லாமல் அந்த எஸ்டேட்டுக்குள்ள ஒரு நினைவு மண்டபத்தை போல வழிபாடு செய்வதற்கான ஒரு சிறிய மண்டபம், அது எத்தனை பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருப்பாங்க. அப்ப என்ன காரணத்தை சொல்லி அரசு இத்தனை ஒரு ஆண்டுக்கு மேலாக சட்டப்படி கொடுக்க வேண்டிய கொடுப்பதற்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஓராண்டு காலம் அதை நிலுவையில் வைத்து விட்டு இப்போ மறுத்திருக்கிறார்கள் அண்மையில் அப்படின்ற சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லுகிறார்களே. அப்போ இது ஒரு நேர்மையான நடவடிக்கையாக எனக்கு தெரியல. இது அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அதிகாரிகள் செய்கிற ஒரு வேலை என்பதை நான் திட்டவட்டமாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்ன கேட்டிங்கன்னா, இளந்தமிழ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்கிறீங்க, இதற்குடைய பின்னணியான நோக்கம் எதுவாக இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த எஸ்டேட்டில் ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அது எஸ்டேட் இதுக்கு முன்னாடி யார் வைத்திருந்தார்களோ அவங்க கட்ட ஆரம்பித்த ஒரு கட்டடம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ள நாங்கள் நடந்து போகக்கூடிய ஒரு பாதையை மறைக்கிறார்கள், இது சட்டத்துக்கு புறம்பாக கட்டுகிறார்கள் என்று சொல்லி திமுகவை சார்ந்த அந்த கோடநாடு அந்த அந்த கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியமாக இருந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தொடர்ந்து
மக்களை கொண்டு போய் அங்கே போராட்டம் பண்ணுகிறேன் என்று அந்த எஸ்டேட் வாசலில் நின்று பண்ணுறது, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, அத்தனையிலும் அவர்கள் மண்ணை கவினார்கள். இதுதான் உண்மை. ஆனாலும் இன்னும் அவங்களுடைய சேட்டை அடங்கவில்லை என்று சொன்னால் அதற்கான பதிலை புரட்சித்தாய் சின்னம்மா தக்க பதிலை சரியான நேரத்தில் சரியான வகையில் சொல்லி முடிப்பார். இந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பார். அம்மா அவர்களுடைய மணிமண்டத்திற்கு நாமெல்லாம் சென்று வழிபாடு செய்கின்ற அந்த நாள் மிக விரைவில் வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்து? முதல்கிட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இளந்தமிழ் சார், இப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு காலத்தினுடைய மிக முக்கியம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் ஆட்சி மாற்றமும் ஒரு வலிமையான ஒரு தமிழ்குடி தலைமையும் தேவை இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இது மாதிரி ஒரு சிறிய விஷயங்களுக்கெல்லாம் சட்டத்தில் தாங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என்பதை நன்கு உணர்ந்து புரிந்த போதும் கூட சீண்டலான நடவடிக்கைகளை இந்த அரசு கீழே இறங்கி செய்வதன் நோக்கம். இங்கே நமக்கு இப்பொழுது காலத்தின் கட்டம், கால ஓட்டம், பலஸ்தீனத்தில் எப்படி ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தேவை என்ற குரல்கள் வலிமையாக சர்வதேசத்தில் இயங்குகிறதோ, தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் மாற்றம் தேவை என்ற ஒரு வாய்ப்புகள், டிசன்ட் வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னா அங்கிருந்தே கூட்டணிகளிலிருந்து வருது. இதற்கு ஒரு வலிமையான ஒரு தலைமை தேவை. இதை இணைச்சி தான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறது வேறு கருத்து, நானும் என்னுடைய கேள்வி வைத்திருக்கிறேன். அது நீங்கள் சொல்லுவது மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் முழுக்க மக்கள், பொதுமக்கள், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு பேருந்தில் போனாலும், ரயிலடியில் நின்றாலும், தேநீர் கடையில், ஹோட்டல்களில், அந்த அம்மா இருந்தால் அப்படியெல்லாம் நடக்குமா என்ற வார்த்தை காதில் விழாத ஒரு நாள் கூட கிடையாது. இது 100% உண்மை. எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இப்படி பிரிஞ்சு கிடக்கிறாங்களே, எப்போ ஒன்று சேர்வார்கள்? இதுவும் எல்லா நாள்களும் பேசப்படுகின்ற, காதில் ஒலிக்கின்ற விஷயம்தான். அதற்காகத்தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இவ்வளவு பொறுமையாக, சாதுரியமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அரசியல் களத்தில் நாம் எல்லா விஷயத்தையும் வெட்ட வெளிச்சமாக பேசிவிட முடியாது. அது சரி. எந்த காலத்திலையும் எந்த தலைவரும் அந்த தங்களுடைய நகர்வுகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏராளமான சவால்களையும் அழுத்தங்களையும் ஓங்கொடுத்து தான் நகர்வுகளை செய்வார்கள் தலைவர்கள். அந்த அடிப்படையில் ஒரு 32 ஆண்டு காலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்து, இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, எனக்கு தெரிந்து இந்திய அளவிலேயே இந்த அளவுக்கு அரசியல் வாழ்க்கையில் சவாலை சந்தித்த ஒரு தலைவர், அது பெண் தலைவர் இருப்பாங்களான்னா அது கேள்விக்குறி தான். அம்மா சந்தித்த சவால்களைப் போலவும் ஃபிசிக்கலான தாக்குதல்கள், சட்டமன்றத்தில் இருக்கட்டும், கார் விபத்தாக இருக்கட்டும், எவ்வளவு நிகழ்ச்சிகள், அதை தான் சொல்கிறேன். எவ்வளோ மோசமாக பேசுகிறார்கள். ஓப்பன் ஸ்டேஜ். நம்ம அதை ஒரு பொதுவெளியில் பேச முடியாத அளவுக்கு திமுக இன்றைக்கும் திமுக மேடைகளில், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண நாளாந்தரமாக பேசக்கூடிய மேடை பேச்சாளராக இருந்தாலும் சரி, பெண்களை பற்றி எப்படி பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய டிஎன்ஏ என்னங்கிறது தெரிஞ்சிடும். வெரி குட். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அதுக்கு முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவாங்க, பெரிய அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க கருணாநிதி அவர்களை. ஆனால் எடுத்த எடுப்பிலே அவர் செய்த முதல் தவறு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கின. சட்ட விரோதமாக 15 நாள் அவகாசம் கொடுத்து விட்டு 15 நாட்களுக்கு பொறுத்திருக்க முடியாமல் ஒரு வாரத்துக்கு உள்ளாகவே போலியான ஒரு செயற்குழுவை கூட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு தூக்கி எறிந்த போது, புரட்சி தலைவர் தலையிடமிருந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு முத்தமிழறிஞர்னு இவங்க பீற்றி கொள்ளுகிறார்களே, அந்த கருணாநிதி 13 ஆண்டு காலம் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த நாற்காலியை பற்றி கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேராளுமையாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை உணரக்கூட சக்தியற்றவராகத்தான் திமுக தலைவர் கருணாநிதி இருந்தார்னு பார்க்கணும். 87 டிசம்பர் 24 நள்ளிரவு வரை இவருக்கான இடம் தமிழ்நாட்டில் இல்லை. அப்பவும் கழகம் பிளவுபட்ட நாள் தான் அவர் மீண்டும் ஒரு 2 வருஷம் முதலமைச்சராக 91 வரைக்கும் இருந்தார். 2 ஆண்டு காலம் இருந்தார். அவர் இழந்தார், ஆட்சியை இழந்தார். அதே மாதிரி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போது மிக சாதுரியமான ஒரு ஆட்சி நிர்வாகம், மிக மிக சிறப்பு. நீங்கள் கருணாநிதி அவர் தலைவராக இருக்கும் பொழுது திமுகவில் ஒரு குற்றச்சாட்டு, அந்த அம்மாவை பார்க்க முடியாது,
அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற விமர்சனத்தை அடிக்கடி நீங்கள் சொன்ன டெரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் Lot of சொல்கிறேன் derogatory statement. நான் சொல்கிறேன் So, நாம இங்க not put it here. எனக்கு வந்து ஒரு 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 30 செகண்ட் டைம் கொடுங்க. நான் நீங்க அம்மா பேசலாம். அவர்கள் நீங்க பேசலாம். எந்த மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலும் குடியிருக்கிறார்கள் தெய்வமாக நான் சொல்கிறேன். தொட்டில் குழந்தை சுபா சதீஷ்குமார் அவர்கள் கூட சொன்னாங்க. அதாவது தொட்டில் குழந்தை என்பது எத்தனை பெண் குழந்தைகள் இன்னைக்கு வந்து அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. எவ்வளோ பிள்ளைங்க, எவ்வளோ அந்த குழந்தைகள் இந்த அம்மாவை நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்களா? பெண் குழந்தைகள் வளருகிறார்கள். திருமண உதவித்தொகையை அதிகப்படுத்தி கொடுத்தார்கள். 10ஆம் வகுப்பு வரை முடித்தால் இவ்வளவு, 12ஆம் வகுப்பு முடித்தால் இவ்வளவு, கல்லூரி சென்றால் இவ்வளவு என்று திருமண உதவித்தொகை அதிகப்படுத்தி கொடுத்தார்கள். தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். திருமணமாகி கருவுற்ற தாய்மாருக்கு வந்து அந்த ஆயுர்வேத மருந்துகள் கொடுக்குற சஞ்சீவினி மருந்து பெட்டகம் கொடுத்தார்கள். குழந்தை பெற்றால் பச்சிளம் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம். அந்த குழந்தைகள் வளர்ந்தால் பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லாத பாட புத்தகம், புத்தகப்பை, எழுது பொருட்கள், கணித உபகரண பெட்டி, விலையில்லா சைக்கிள், மிதிவண்டி, விலையில்லா மடிக்கணினி, தாய்மார்களுக்கு விலையில்லாத அரிசி, மலிவு விலையில் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்கள், மலிவு விலையில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைவான விலையில் தரமான காய்கறிகள், விலையில்லா மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி, அம்மா உப்பு, அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள், பாலூட்டும் தாய்மாருக்கு பேருந்து நிலையத்தில் தனி அறை. அப்படி நிறுத்துங்க. இந்த மடிபுகுந்த ஒரு தாய் தன் மானத்தை பசிக்கும் குழந்தை, இதைத்தான் நான் அடிக்கடி நினச்சேன். இதை நான் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல பேசும்போது கூட நாங்கள் இந்த விஷயத்தை சுட்டி காட்டணும். எனக்கு கண்களில் கண்ணீர் வருது. அத்தனை பேர்களுக்கு முன்பு ஒரு தாய் சிந்தித்திருக்கிறார். அந்த குழந்தை அப்படியே மடிப்புகுந்து அழுகிற இது மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கு வரும் குமார் சார்? இப்படி ஒரு சிந்தனை யாருக்காவது வருமா? தனிமையில் அமைதியாக அமர்ந்து பாலூட்டும் பொழுதுதான் பால் சுரக்கும், குழந்தை நிம்மதியாக பசியாரும். இங்க கூட்டத்தில் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அதை உணர்ந்த தாய் எப்படி இவங்க வந்து மணிமண்டபத்தை கட்ட விட மாட்டோம், அம்மா பெயரில் இருக்கக்கூடிய அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா உணவகம், அம்மா மருந்தகத்தை எல்லாம் நாங்க வந்து நிறுத்தி விட்டால் மக்கள் மனதிலிருந்து அம்மா அவர்களை மறைத்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மூடர்கள் எப்படி திமுகவிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தப்பு கணக்கு போட்டு திரு கருணாநிதி தூக்கி எறிந்து அவர் வந்து கடைசி வரை முதலமைச்சர் கனவை அவர் கனவிலும் அந்த நாற்காலியை நினைத்து பார்க்க முடியாமல் போனதோ அதே வேலையைத்தான் இன்னைக்கு ரொம்ப வேகமா, ரொம்ப பட்டவர்த்தனமா, எந்தவித ஆளுமையும் பலமும் இல்லாத, ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லாத, நிர்வாக திறன் இல்லாத, வெறுமன போட்டோஷூட் விளம்பரத்தை நம்பி நாடகம் நடித்து கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் செய்திருக்கிறார். இதற்கான தக்க பதிலை கொடுப்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை விரைவாக அறிவியுங்கள், இதற்கான பதிலை மக்கள் தருவார். இது மணிமண்டபம் சிலை பிரச்சனை இல்ல, விபரீதம் தெரியாமல் வினையை தன் கையால் விதைத்திருக்கிறார். இது தொடர்ந்து திமுக செய்யக்கூடியது. சொல்லுங்க. தொடர்ந்து திமுக செய்யக்கூடியதுதான். இளந்தமிழ் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கடையாக இந்த பிரச்சனையில் அவர்கள் கடைசியில் வந்து சிக்கி இருக்கிறார்களோ? நிறைவு கருத்து. அதாவது இப்போ இவங்க திருமதி சுபா அவர்கள் சொன்னது போல அம்மா அவர்கள் எந்த விதத்திலையும் மக்கள் மனசுல அவங்க நினைப்படக்கூடாது பயப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி நான் பட்டியலிட்ட திட்டங்களிலும் அந்த வீட்டில் கொடுக்கப்படுகின்ற இந்த விலையில்லா அரிசி, ஒவ்வொரு அரிசி மணியிலும் அம்மா அவர்களுடைய முகம் இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும் அம்மா மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெயரை மாற்றி வெவ்வேறு திட்டங்களாக அறிவித்து அம்மாவுடைய நினைவை, அவர்களுடைய அந்த முகத்தை மறைத்து விடலாம் என்று திமுக தப்பு கணக்கு போடுகிறது. ஒன்று. அடுத்து வந்து ஐயா குமார் அவர்களும் நித்யானந்தம் அவங்க ஜெராக்ஸ் ஒரு காப்பியை போல் அப்படியே அம்மாவை போல் இருக்கிறார்கள், நிழலாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் தொண்டர்கள், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய விசுவாசிகள் எப்படி பார்க்குறோம்னா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த தாய்க்கு ஒரு தாயாக, ஒரு தாதியாக, ஒரு நர்ஸை போல, உடம்பு சரியில்லை தாதியாக, ஒரு கண்ணை இமை காப்பது போல் அப்படி விலகாமல் நீங்காமல், வெற்றியிலும் தோல்வியிலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் விலகாமல் இருந்த தலைவர். ஒரு தாதியாக இருந்திருக்கிறார். கண்டிப்பா இணை பிரியாத தோழியாக இருந்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து இருந்தது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு அம்மாவின் மறு உருவமாகத்தான் தொண்டர்கள் மனசுல தங்க சிம்மாசனம் போட்டு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த பண்பாடு, திமுகவில் பண்பாடு இல்லாமல் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஐயா குமார் சொன்னாங்க. பண்பாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக
நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூட சொல்லுவாங்க, அந்த எதுகை மோனையில பேசக்கூடிய அந்த வித்தையை கத்து வச்சு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாத்தினா அவங்க சொன்னாங்க. அம்மா ஆமா, இவங்க வந்து இந்த மாதிரி அடுக்குமொழி எல்லாம் பேசி ஏமாற்றுவதில் வெல்லவர்கள். ஆனா இந்த உத்தமர்களுடைய யோக்கியதை என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதுரையில உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தஞ்சையில் உலகத்தமிழர் மாநாடு நடத்தப்பட்டது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கண்ட களிசடைகளை கொண்டு வந்து செம்மொழி மாநாடு, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு என்று உலக தமிழறிஞர்களும் சர்வதேச சமூகமும் ஒத்துக்கொள்ளாத ஒரு மாநாட்டை நடத்தி, நானும் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினேன் என்று விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய இந்த பேடித்தனத்தை அப்போதே தொடங்கிவிட்டார்கள். மக்கள் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் பதிலடி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீங்க சொன்னதை போல பாம்பு புத்துக்குள் கையை விட்ட போல அம்மா அவர்களுடைய மணிமண்டபத்தை தடுத்ததற்கான தக்க பதிலை திமுக சந்தித்தே